ஆனால் நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும், என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி, தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி. அதனால சூசகமாக சொன்னாங்க, சகோதரி கனிமொழிக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும், அதை நான் இந்த அவையில் சுட்டி காட்ட விரும்பவில்லை, அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால கனிமொழி அக்கா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்க, மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள கனிமொழி அக்காக்கு பிரச்சனை, அவங்க வந்து என்ன பேசுறாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி அக்காக்கு அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதனால கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், அதிகாரப்பூர்வமா சொல்றது எல்லாருக்கும் தெரியும். அண்ணா இருங்க, நம்ம முடிச்சிடறேன் அண்ணா கேள்வி. சிங்கப்பூர் சிட்டிசன், அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி கொடுப்போம், அவங்க எடுத்து படிக்க போறாங்க. கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க. தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு. உங்க மகனுக்கு ஒரு நியாயம், ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு, ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது. ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க? இரண்டாவது, கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா, கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டில் ரைடு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரைடு. இன்னொரு ஃப்ளோர்ல காங்கிரஸ்காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? இல்லைன்னு அக்கா சொல்லட்டும். இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டில், மீனிங் அவங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா 2 பேசலையா? இது கூட்டாட்சி இல்லையா? இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க, அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க, அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க. காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா? எப்படி உங்கள் மேல 356 பயன்படுத்தி ஆட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா? நாங்க 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 356 பயன்படுத்தி இருக்கமா? இல்லை. இன்னைக்கு அதே காங்கிரஸோடு, அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி. 356 பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க. உங்க குறவளைய நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க. இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பாட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சினா எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா? தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியா மோதல்கள் அரங்கேறின. அது நம்ம ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா ஜாதிய மோதல், அருவாள் கலாச்சாரம் தொடர்ச்சியா வந்துட்டு 2 நாள் முன்னாடி கூட ஸ்கூல் பையனை வெட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிக்காம வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா அரசு இரும்பு கரம் கூட அடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அண்ணா, அந்த இரும்பு கரத்தை நான் பார்க்கணும்ண்ணா. அந்த இரும்பு கரத்தை, மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் திறந்து மக்கள்கிட்ட இதான் இரும்பு கரன் காட்டணும். அது பித்தாளையா, இரும்பா, களிமண்ணா, அது என்ன இரும்பு கரன் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னா அது வந்து களிமண்ல இருக்கு. ஓங்கி குத்துனீங்கன்னா களிமண் உடஞ்சு போயிடும். களிமண் கரத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார். இது முதல். இரண்டாவதுங்கண்ணா, பள்ளிக்கூடத்தில் கற்றல் திறன் குறையுதுன்னு நான் சொல்றேன் பாருங்கண்ணா. கற்றல் திறன் குறையுது, ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது. அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது. அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள், தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமா வேலை செய்வாங்க. தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல. அதனால ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட உங்க கையை கட்டி போட்டுச்சு. எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அதுபோல தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அதனால என்ன? கற்றல் அறிவு குறையுது. இன்னைக்கு ஒண்ணுமேல திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில். அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலன்ட், ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங். அவங்கள ஃப்ரீயா விட்டா போதும், பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க. எதுவுமே செய்யாம ஸ்கூலையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவா பயன்படுத்துறாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. நான் முதல்வன், யாராச்சும் போய் உட்காந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க. நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்காந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க. அதான் நான் முதல்வன், அதான் நோக்கமா? அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்ல உங்க சித்தாந்தத்தை பேசுற இனிஷியேட்டிவா? இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்க காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும்? அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக் கொண்டு இரும்பு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாங்க. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதில் தேர்தலோட வந்து கச்சத்தீவை பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் கச்சத்தீவை பத்தி எதுவுமே பேசுறீங்க. அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடுங்க அண்ணே. இது ஒரு ஜனநாயக நாடு. வலுக்கட்டாயமாக யாருக்கிட்டையும் போய் பிடுங்க முடியாதுங்க அண்ணே. ட்ரம்ப் மாதிரி ஆட்சிக்கு வந்தோம்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை மாத்துவேன், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, கிரீன்லாண்டை போய் பிடிக்கிட்டு வருவேன் அப்படிலாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேச மாட்டாங்க. ஒரு ஜனநாயக ரீதியான நாடு. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரை நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பிரதமர் ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியில வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. சீன பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் அவர். நாம் அதை பேலன்ஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா. ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கும், அதையும் இந்திய அரசு பார்க்கணும்.
இரண்டாவது, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும். அதனால தான் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு டெல்லியில் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் அழைச்சிருக்கிறாங்க. 36 பேர் நாளைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடு டெல்லி செல்ல இருக்கிறாங்க.